Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெல்கம் ஹோட்டல். சென்னை இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹோட்டலுங்க. அங்க செம்ம ஃபேமஸா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் தாங்க செம்ம ஃபேமஸ். இந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. இந்த மதர்ஷா, இந்த ரஞ்சனாஸ், அது பக்கத்தில் தான் இந்த வெல்கம் ஹோட்டல் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ரஞ்சனாஸ் தான் வருஷம் வருஷம் வந்து ஒரு கார்டு வச்சுட்டு போனாங்க. அப்போல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். கெட்சி இந்த ஹோட்டலுக்கு வந்து வெல்கம் டு இந்த ஹோட்டல்லாம் சொல்லவே தேவை, ஏன்னா இந்த ஹோட்டல் பேரே வெல்கம் ஹோட்டல். உங்களுக்கு தான் வெல்கம் ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும்போது இங்கே தான் வந்தேன், 1979. ஸோ டோட்டலி 45 வருஷம் ஆகுது இந்த ஹோட்டல். நான் வந்து நீங்கள் வந்து 45 வருஷம். உங்களுக்கு வயசு? எனக்கு இப்போ 62. 62. என்னப்பா இதெல்லாம் மாத்திட்டாங்க பார்த்தீங்களா? ஸ்டீல்ல இருந்துச்சு. இத்தனை வருஷம் நாங்கள் வெல்கம் ஹோட்டல் வந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு இல்லை. ஸோ கைஸ், நாங்கள் வந்து வெல்கம் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்ட பிறகு செம்ம ஃபேமஸான ஒரு பழமையான ஹோட்டல், எங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ஹோட்டலுங்க இது. ஆனால் உள்ளே போயிட்ட பிறகு நாங்கள் ஒரு 5 to 10 minutes ஆகிடுச்சு எங்ககிட்ட ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஒரு வெல்கமிங்காகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணிட்ட பிறகு அவருக்கு வந்து வேறு ஏதோ யோசிச்சுக்கிட்டே வந்து எங்ககிட்ட இருந்தார் போல். எங்களோட டைம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மார்ச் 1 நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி காலையிலே போயிட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அனுபவிச்சிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் போயிட்ட பிறகு ஆர்டர் பண்ணிட்டோங்க. ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் அந்த இட்லி வச்சாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிலேவாக தான் வந்துச்சு. ஏன்னா வெல்கம் ஹோட்டல் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிலே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் வந்து மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொன்று கேட்டோம். அது வச்சுட்டு சாம்பார் கேட்டோம். சாம்பார் போய் எடுத்துகிட்டு வரதுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. வேறு எதாவது யோசிச்சுட்டே வந்து எங்ககிட்ட வந்து சர்வீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுனா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிற மேனேஜரோ ஆல்சோ வந்து யார் அத்தாரிட்டியோ அவங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவோம்ல. சரி, நாங்கள் போய்ட்டு என்ன பண்ணேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். பில் வந்துச்சு. பில் நாங்கள் பே பண்ண போனோம். அந்த இடத்துல நான் போய் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, இந்த மாதிரி இவ்வளோ நாங்கள் பே பண்ணுறோமே, எதுக்காக நாங்கள் இவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அது கேட்டதுக்கு, எதுக்காகனா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அதனால் பே பண்ணுறீங்க. அதான் கரெக்டு, நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதனால் பே பண்ணுறோம். இவ்வளோ அமௌண்ட் வந்து எதுக்காக நாங்கள் பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் நானே சொன்னேன் இந்த மாதிரி. அவர் அதுக்கப்புறம் உடனே கேட்டார், என்ன ப்ராப்ளம் சார் சொல்லிட்டு கேட்டார். அவரு நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி சர்வீஸ் தாங்க மேட்ரு. சர்வீஸ் வந்து இவ்வளோ டிலேவா இவ்வளோ இது பண்ணிங்கன்னா எப்படிங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஹோட்டல் வந்துட்டுருக்கோங்க. எங்கள் அப்பா வந்து நெல்லி ஒரு 45 வருஷமாக கூட இந்த ஹோட்டலில் வந்துட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு வயசு வந்து 62. அப்போ 45 வருஷம் எவ்வளோ ஒரு வேல்யூபிளான கஸ்டமர் எங்கள் அப்பா. நாங்களுமே எங்களெல்லாம் சின்ன வயசில் வந்து இந்த ஹோட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி இப்போ வந்த சர்வீஸ் வந்து ரொம்ப எனக்கு மன வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன் நான். ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல், பாப்புலரான ஹோட்டல் இது. வந்து இந்த டாப் மேனேஜ்மெண்ட் யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் உங்கள் ஹோட்டல் வந்து மறுபடியும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல், ஒரு சென்னையிலே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் உங்கள் ஹோட்டல் தான். அதனால் நீங்கள் வந்து இந்த பிராண்ட் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணும். எங்களோட ஆசை இன்னும் நீங்கள் வளரணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹோட்டல் சர்வீஸ் ஃபீல்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போது வந்து ஒரு query சொல்கிறாங்க, ஒரு விஷயம் வந்து ஒரு பர்சன் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏஞ்சி நின்று கேட்டு அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இதுக்கு மேலே நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு யாருன்னா வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 பிரச்சனையை நம்ம சொல்கிறோன்னா அது காது குத்து கேட்குற ஆளை வந்து நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவோட எண்டிங் இதுவாக தான் இருக்கும். வெல்கம் ஹோட்டல் வந்து உண்மையிலே பாப்புலரான ஹோட்டல், எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஹோட்டல். ஆக்சுவலாக அந்த இடத்துல சாம்பார் இட்லின்றது ரொம்ப பிடிச்ச ஹோட்டல். இன்றைக்கி எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க. இதை வந்து நான் பதிவிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப்மே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மன வருத்தம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஹோட்டல் வந்து இன்னொன்று வளர நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் நல்ல நல்ல ஃபுட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இது அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே, யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்களும் வந்து போயிட்டு அங்கே அந்த ரிசப்ஷன் அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் லெஜிபிளாக சொல்லுங்கள். சண்டை போடுறது அந்த மாதிரி கத்துறதெல்லாம் இல்லாமல் ஒரு கொலைட்டாக வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனில் ராஜ். பை, see you, take care.